இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம், ஈஸ்தட்டிக்கா என்னென்ன மாதிரி கரெக்ஷன்ஸ்லாம் பண்ணலாம், இம்ப்ளான்ட் இல்லாமலும் கிளிப்பு போடாமலும் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். இது ஒரு பேஷனோட ஃபோட்டோஸு. இவங்களுக்கு என்ன அப்படின்னா அப்பர் ஃப்ரண்ட்ல கட்டிட்டு எல்லாமே ஆல்மோஸ்ட் மொபைல் ஆயிருச்சு, அந்த டீத்துமே விலகி விலகி போயிடுச்சு. இவங்களுக்கு இந்த ஒரு பல்லு ரொம்ப மோசமானாலும் அந்த பல்லை எடுத்துட்டு பண்ற மாதிரி ஸ்டேஜ். இவங்களுக்கு என்னன்னா இம்ப்ளான்ட் இதுக்கு மட்டும் ரீப்ளேஸ் பண்ணாம மொத்தமா இருக்க ஃப்ரண்ட் டீத்தை ஃபுல்லாவே ஈஸ்தட்டிக்கா கரெக்ட் பண்றதுக்காண்டி எல்லாத்துக்குமே க்ரௌன் ப்ரொசீஜர் போட்டு ஈஸ்தட்டிக்கா சரி பண்ணது. இது இன்னொரு பேஷண்ட்டுக்கு இவங்களுக்கு கீழே ஃபுல்லா பல்லு விலகி போகுது அப்படின்னாங்க. இவங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா கீழ்பல்லு எல்லாமே ரொம்ப மோசமாகும். இவங்களுக்கும் இந்த பல்லை எடுக்காம சரி பண்ணணும், கேப்பையும் க்ளோஸ் பண்ணணும், கேப்பை திருப்பி வரக்கூடாது. இவ்வளவு காரணத்துக்காண்டி என்ன பிளான் பண்ணோம் அப்படின்னா பிரிட்ஜ். ஸோ இவங்களுக்கும் பல்லை எடுக்காம எல்லாத்தையும் ரெடியூஸ் பண்ணி கேப் போட்டு ஈஸ்தட்டிக்கா பார்க்கறதுக்கு யாருக்குமே எதுவுமே தெரியாத மாதிரி பண்ணுது. ஸோ நம்ம நிறைய ஆப்ஷன்ஸ்ல ட்ரீட்மெண்ட் பண்ணலாம். எது பேஷண்ட்டுக்கு பெஸ்ட் ஃபேவரா இருக்குமோ அதுக்கு தகுந்த மாதிரி பண்றதா நம்ம ஏஎஸ்ஆர் டென்டல் கிளினிக் ஸ்பெஷாலிட்டி. தேங்க்யூ.